ஒரு குவாலிட்டி இன்ஜினியரா இருந்தேன் சார். நான் வந்து ஐடிக்குள்ள போக முடியுமா சார்? மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார், 6 வருஷம் கேப் சார். என்னால வேலைக்கு போக முடியுமா? ஐடி கம்பெனில பிளேஸ் ஆக முடியுமா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பரா பிளேஸ் ஆயிருக்கேன். என் பேர் ஆஷிக். 2016 மெக்கானிக்கல் இன்ஜினியர் பாஸ் அவுட். இப்போ ரீசெண்டாக வந்து குவாலிட்டி 2016 மெக்கானிக்கல் இன்ஜினியர் கை பண்ணலாமா? ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஒரு குவாலிட்டி இன்ஜினியரா இருந்தேன் சார். நான் வந்து ஐடிக்குள்ள போக முடியுமா சார்? மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார், 6 வருஷம் கேப் சார். என்னால் வேலைக்கு போக முடியுமா? ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியுமா? ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியும்? நிறைய குழப்பம் என்னோட முகமது ஆஷிக் இருந்துச்சுங்க. எப்போ பாரு வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மேரீடு வேற, ரொம்ப சின்ன பையனாக இருப்பான். மேரீடுங்க சார், மேரேஜ் ஆகிடுச்சிங்க. ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் டைம் பண்ணிகிட்டே வந்தால் என்னால் கோர்ஸ் படிக்க முடியுமா சார்? படித்து என்னால் வேலைக்கு போக முடியுமா? நிறைய குழப்பம். அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு சாதிச்சோம் தான் முகமது ஆஷிக்ங்க, என்னோட தம்பிங்க. பிஇ மெக்கானிக்கல் 2016 பாஸ் அவுட்டுங்க. எஸ்கேஆர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்த இந்த தம்பி பார்த்தீங்கன்னா வந்து மேரீடுங்க. வேலை செஞ்சுக்கிட்டு, பார்ட் டைமாக வேலை செஞ்சுக்கிட்டு, படிச்சுக்கிட்டு, இங்கேயுமே வந்து லைக் லேர்ன் பண்ணிக்கிட்டு, ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் சூப்பராக பிளேஸ் ஆகிருக்காரு. கண்டிப்பாக வாழ்த்துறேன் தம்பி. ஸோ உங்களை பார்க்கும்போது ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. ஸோ வானவில் வரும்பொழுதுதான் வானம் அழகாக தெரியும், உன் தன்னம்பிக்கை உருவாகும் போதுதான் உன் வாழ்க்கை அழகாக தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க தம்பி. மனசார வாழ்த்துறேன். இன்னும் சாதிக்கணுன்ட்டுங்க நானும் இந்த கம்பெனியும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடிக்குள்ள போக முடியுமா? ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கனவை நிஜமாக்குன நம்ம முகமது நம்மளோட பக்கத்தில் இருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2016 மெக்கானிக்கல் இன்ஜினியர், இப்போ டாட்நெட் டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்காரு. ஹாய் முகமது. ஹாய் சார். ஓகே, டாட்நெட் டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஹவ் யூ ஃபீல்? சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார். ஏன்னா வந்து மெக்கானிக்கல்லேருந்து ஐடிக்கு போக முடியுமான்ற ஒரு சந்தேகம், இதில் பண்ண முடியுமா நம்மளால அப்படின்னு சொல்லி டவுட், ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கோடிங் அப்படின்னா டஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஓகேவா? உண்மையில கோடிங் டஃபா? டஃப்லாம் இல்லை சார், ஈஸி தான். நானும் அப்படி நினச்சா தான் வந்தேன். டஃப் நினச்சா நான் வந்திருக்கே மாட்டேன். டஃப் நினச்சா நானும் வந்தேன். பட் அந்த ப்ராக்டிஸ் பண்ண இப்போ வந்து கோடிங்னா இன்னும் ஒரு ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிச்சு சார். ஓகே, ஃபேமிலி எல்லாரும் ஹாப்பி தான் சார். கண்டிப்பாக. ஓகே, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Hi friends, name Mohammed Ashik, native Chennai, 2016 mechanical engineer passed out. Mechanical engineer work பண்ணிட்டு இருந்தேன். as a quality department work பண்ணிட்டு இருந்தேன். மெக்கானிக்கல் வந்து ஐடி எப்படி மூவ் ஆனேன்னா, அது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம், ஒரு டெக்னாலஜி பற்றியான ஒரு நாலேஜ், இதனால தான் வந்து டெக்னாலஜிக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் கிடைச்சது. எங்கே போகலாம், எப்படி படிக்கலாம், அந்த ஒரு குழப்பம் இருந்துச்சு. வெங்கட் சாரை வந்து பார்த்தேன். அவர் மூலியமாக ஒரு கைடன்ஸ் கிடைச்சது. இப்போ நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கேன்.